துலாம் ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசி நேயர்கள் உலகின் எந்த மூலையில் கதறி கதறி அழுதாலும் இவை நடந்தே தீரும். அலட்சியம் வேண்டாம். சில விஷயங்களில் அதிக கவனமும் விழிப்புணர்வும் இந்த வேளையில் தேவைப்படுகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் ராசியின் உச்ச அதிபதியாகவும் ராசிக்கு ராஜ யோகாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சனி பகவான் துலாம் ராசிக்காரர்களுக்கு பல மாற்றங்களை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. ஏனென்றால் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு உச்ச அதிபதியாக இருப்பதோடு மட்டுமல்லாது 4 மற்றும் 5ஆம் இடத்தின் அதிபதியாக பார்க்கப்படுகிறார். ராசியின் அதிபதியான சுக்கிரனுக்கு நட்பு கிரகமாகவும் ராசிக்கு மிகவும் சகாயமானவராகவும் ராஜயோக வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகமாகவும் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறாருங்க. எனவே தங்களுடைய வாழ்வில் தடை தாமதம் என்று நினைக்கக்கூடிய பல காரியங்களை தடை தாமதம் இல்லாமல் சிக்கல் சிரமம் இல்லாமல் எளிதில் நன்மை நிறைந்தவையாகவும் வளர்ச்சி நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கனக்கச்சிதமாக அமையக்கூடிய வகையில் பல சந்தர்ப்பங்கள் உருவாகும். மிக பெரிய அளவிலான காரிய தடை சிக்கல் சிரமம் என்று இருக்கக்கூடிய அத்தனை நிகழ்வுகளிலும் மிக சிறப்பான முன்னேற்றத்தை நிச்சயமாக சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் துலாம் ராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க சனி பகவான். அதே சமயம் அலட்சியமில்லாமல் உலகின் எந்த மூலையில் கதறி கதறி அழுதாலும் சில நிகழ்வுகளை தவிர்க்க முடியாது என்பதையும் உறுதிப்படுத்துகிறார். ஏனென்றால் திருக்கணிதத்தின்படி தற்போது 6ஆம் இடத்தில் வலுவாக வலம் வருகிறார். ஆனால் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய 5இல் தான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். இந்த வேளையில் அவருடன் இணைந்து ராகுவும் பலம் வருகிறாருங்க. மனித வாழ்வில் ராகு முன்னோக்கி நகர்ந்து மிக பெரிய அளவிலான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் பின்னோக்கி ராகு நகருகிறார். துலாம் ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையை முன்னோக்கி பயணிக்கக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்தி கூட பாருங்க ராகு அப்படிப்பட்டவர். இந்த வேளையில் அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் சனி பகவானுடன் இணைந்திருப்பது மட்டுமல்லாது சனி பகவான் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி வக்ரம் பெற்று சுகஸ்தானமாகிய 4ஆம் இடத்தை நோக்கி ராகுவுடன் இணைந்து பயணிக்க போகிறாருங்க. 5ஆம் இடத்தில் வலம் வந்தாலும் கூட ராசியின் உச்ச அதிபதியும் ராஜ யோகாதிபதியுமாக இருக்கக்கூடிய சனி பகவான் வலுவிழந்து வக்ரம் பெறுவது சற்று சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் அவர் சுகஸ்தானத்தை நோக்கி நகர்வது கூடுதல் சாதகமற்ற ஒரு அமைப்பாக உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது. எனவேதான் இந்த வேளையில் அதீத கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்கள் செயல்பட வேண்டும். ஏனென்றால் பொதுவாகவே சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஜென்மம், அஷ்டமம், அர்த்தாஷ்டகம், கண்டச்சனி, அஷ்டம சனி மற்றும் 7.5 சனி போன்ற காலகட்டத்தில் அவ்வளவு சிறப்பான நன்மையையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க மாட்டார். ஆனால் அதே சமயம் 3, 6, 10, 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான வாய்ப்பை அள்ளி கொடுப்பார். திருக்கணிதத்தின்படி நிறைந்த நன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்தாலும் பாக்கியத்தின்படி சுகஸ்தானத்தை நோக்கி நகர்வதால் சற்று கவனத்துடன் இருங்க. அதிலும் குறிப்பாக உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும். இந்த தருணத்தில் நீங்கள் செய்யக்கூடிய பணி சிறிதாக இருந்தாலும் சரி அதில் அதிக கவனமும் திட்டமிடுதலும் மிக முக்கியமாக தேவை. ஏனென்றால் திட்டமிடுதல் இல்லை என்றால் நீங்கள் எதிர்பார்க்கிறபடி நன்மை நிறைந்த வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உங்களை தேடி வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறாருங்க. எனவே இந்த வேளையில் அதிக கவனத்துடனும் திட்டமிட்டும் செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்களை தவிர்க்கக்கூடிய வகையில் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக இந்த தருணத்தில் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட்டாக வேண்டும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. திட்டமிடுதலை காட்டிலும்
கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இந்த தருணத்தில் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்கள் செயல்பட்டாக வேண்டும். இதுபோன்ற விஷயங்களில் மட்டும் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் அதிக கவனம் தேவை. குறிப்பாக உணவு பழக்க வழக்கங்களில் அதிக கட்டுப்பாட்டுடன் இருப்பது நல்லதாக அமையும். எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அவசரமில்லாமல் பொறுமையுடனும் நிதானத்துடனும் செயல்படுத்தும் போது அதில் இருக்கக்கூடிய தடைகள் உறுதியாகவே விலகும். ஏனென்றால் இந்த தருணத்தில் பதறாத காரியம் சிதறாது என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். உதாரணமாக ஒரு நபர் இருக்கிறார், அவர் தன்னுடைய மனைவியை இழந்து விடுகிறாருங்க. அதற்கு காரணம் என்னவென்றால் அவர் மலை அடிவாரத்தில் இருக்கிறார். அந்த புறத்தில் அந்த மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய அந்த புறங்களில் பெரிய அளவுல வசதி வாய்ப்பு இல்லை. ஊர்கள் நிறைய இருந்தாலும் மருத்துவ வசதி போன்றவை வேண்டுமென்றால் மலையை சுற்றி அந்த புறம் இருக்கக்கூடிய அதற்கு நேர் எதிராக இருக்கக்கூடிய மற்றொரு புறத்திற்கு தான் செல்ல வேண்டும். அப்படி செல்லும்போது பல நேரங்களில் பல சிக்கல்கள் ஏற்படுகிறது. அந்த நபரின் மனைவியும் அதுபோன்றுதான் ஒரு காலகட்டத்தில் அந்த இடத்தை சுற்றி செல்லக்கூடிய வழியில் அவரை விட்டு பிரிந்து சென்றிருப்பார். எனவேதான் அவர் அந்த மலையின் மீது கடும் கோபம் கொள்கிறார். ஆனால் அந்த கோபத்தை வெளியில் காட்டாமல் அடக்கி கொண்டு அந்த மலையை நான் உடைக்க போகிறேன் என்று, அதில் பாதையை உருவாக்க போகிறேன் என்று கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மலையை சின்னதாக உடைத்து கொடுக்கிறாருங்க. அப்படி உடைக்கும் போது அவரை பார்க்கக்கூடிய மற்ற நபர்கள் இவன் என்ன பைத்தியக்காரனா, இந்த மலையை எப்படி உடைக்க முடியும் என்று ஏளனம் செய்துவிட்டு செல்கிறார்கள். சில மாதங்கள் கழித்து பார்க்கும்போது அவர் உடைத்திருக்கக்கூடிய இடமானது ஒரு பாதை போன்ற அமைப்பையே ஏற்படுத்துகிறது. அது மட்டுமல்லாது சில மாதங்களிலேயே அவர் சிறப்பான பாதையாக அந்த மலை பகுதியை உருவாக்கி கொடுக்கிறாருங்க. அதை தொடர்ந்து மக்கள் பயன்பாட்டிற்காக அந்த பாதையை நன்கு செப்பனிட்டு அரசாங்கமும் மாற்றி கொடுக்கிறது. அதுபோன்றுதான் இந்த தருணத்தில் கோபம் வந்தாலும் அவற்றை உள்ளேயே வைத்து கொண்டு சிறு சிறு விஷயங்களாக சிறு நிகழ்வுகளாக இந்த தருணத்தில் துலாம் ராசிக்காரர்கள் பல பணிகளை முன்னெடுக்கும் போது அவை குமுலேட்டிவாக ஒன்று சேர்த்து பார்க்கும் போது மிகப்பெரிய வெற்றியாகவும் பலருக்கு பயனுள்ளதாகவும் நிறைவாக அமைவதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கும். அந்த வகையில் ராசியின் உச்ச அதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இறுதி வேளையில் வரக்கூடிய தருணத்தில் வக்ரகதியில் திரும்பியிருந்தாலும் மிக சிறப்பான சுப நிகழ்வுகள் எளிதில் கைகூடும். ஏனென்றால் மிகவும் வலிமை வாய்ந்த குரு பகவான் 9ல் அமர்ந்திருக்கிறாருங்க. 9ல் குரு என்றாலே உச்சபட்ச நன்மையும் வளர்ச்சியும் நிச்சயம் நிறைவாக கிடைக்கும். அந்த வகையில் பார்க்கும்போது இந்த தருணத்தில் பல்வேறு வகையான குழப்பங்கள் தடுமாற்றங்கள் இல்லத்தில் இருந்து நிச்சயமாக விலகுகிறது. சுபகாரிய பேச்சுகள் உறுதியாகவே கைகூடும். நினைப்பதை காட்டிலும் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் ரெட்டிப்பு மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வதோடு மட்டுமல்லாது குடும்பம் உத்தியோகம் தொழில் சார்ந்த பணிகளில் மனநிறைவும் மகிழ்ச்சி மட்டுமல்ல மிக சிறப்பான சூழலும் கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் உறுதியாகவே துலாம் ராசி ராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் சனி பகவான் உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க. எனவே இந்த சந்தர்ப்பத்தை நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்கள் தவறவிட வேண்டாம். ஆடை ஆபரண சேர்க்கை நிறைவாக கிடைக்கிறது. கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் புதிய வாய்ப்புகள் உங்களது கடின உழைப்பிற்கு நிச்சயம் அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது. மிகப்பெரிய அளவில் அரும்பாடுபட்டு சக்திக்கு மீறிய கடின உழைப்பை வெளிப்படுத்திய உங்களுக்கு இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முதன்மையான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் பல சந்தர்ப்பங்களை இந்த தருணத்தில் உருவாக்கி கொடுக்க போகிறார். எனவே மிக பெரிய அளவிலான சிக்கல் சிரமம் என்று இருக்கக்கூடிய பல காரியங்கள் உறுதியாகவே விலகி முன்னேற்றம் நிறைந்தவையாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் விவசாயம் சார்ந்த பணிகளில் நல்ல முன்னேற்றம் துலாம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். ராகு மற்றும் சனி இணைந்து பூர்வ புண்ணிய
புண்ணியஸ்தானத்தை வலுப்படுத்தும் போது அவர் வக்ரம் பெற்றாலும் கூட நிதி தவறாதவராக இருப்பதால் இந்த தருணத்தில் உங்களது கடின உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைப்பதோடு கால்நடை வளர்ப்பிலும் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியிலும் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்கள் நிறைந்த நன்மையை சந்திப்பதற்கான யோகம் உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள துலாம் ராசிக்காரர்கள் நிச்சயமாக வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி அல்லது பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைதாமதம் விலகி உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் துலாம் ராசிக்காரர்களுக்கு நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் நிச்சயமாக தேடி வரும்.